என்ன சார் மார்க்கெட்ல மாம்பழத்துக்கு ஒரே சீசன் போல? வெய்ய காலம் வந்தா வழக்கமா மாம்பழ சீசன் சொல்லுவாங்க. ஆனா தைலாபுரத்துக்கு மட்டும் தேர்தல் வந்தா மாம்பழ சீசன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. வெட்டி கை மறணும் இல்லையா? கையை விட்டு போயிருச்சுன்னா, ஏன்னா அன்புமணிக்கு அந்த அளவுக்கு பிளான் பண்ண தெரியல. நான் தான் 30 வருஷமா நல்லா பிளான் பண்ணுவேன். அதனால உனக்கு பொறுமையா இரு தம்பி, இனிமே நானே தலைவராக இருந்துக்கிறேன், இவ்வளோ நாள் நிறுவனராக இருந்தேன், இனிமே நான் தலைவராகிடுறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட அவரே அவங்க மகனை கலாய்ச்சார். இந்த கட்சியோடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுறீங்க தேர்தலுக்காக. ஆமா, அதனால இவ்வளோ செய்கை செய்கிற நீங்க செயற்குழு தலைவர் ஆயிடுங்க, செய்கை தானே செய்கிற, செயற்குழு தலைவர் ஆயிடு அப்படின்னு சொல்லி செயற்குழு தலைவரை தூக்கி அவங்க பையனுக்கு கொடுத்துட்டாங்க. பஞ்சாயத்தினுடைய முக்கியம் என்ன அப்படின்னா, இதை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கட்சியினுடைய தலைவரை மாத்துறீங்க. கட்சியினுடைய தலைவர் எப்படி மாற்றுவாங்க? கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை கூப்பிட்டு ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு, எப்பா கட்சி தேர்தலை மையமாக வச்சு அன்புமணி ஓகே அவர் வேற வேற வேலைகளை செய்கிறாரு, கட்சிக்குள்ள முரண்பாடுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, பழசு புதுசு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும், நானே தலைவர் ஆயிடுறேன் அப்படின்னு பொதுக்குழுவை கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணலாம். அது மாதிரி கூப்பிட்டு வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அப்படிலாம் ஏற்பாடு பண்ணா இவருக்கு அது நடக்காதுன்னு தெரியும். அதனால தான் அவர் பிளான் பண்ணி அவரா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாரு, அவரா வாசிச்சாரு, நான் தான் தலைவர், நான் வச்சதா சட்டம். அதுலேயும் அவர் முன்னாடியே சொன்னார், இங்கே யார் வேணாலும் தலைவராக இருக்கலாம், ஆனால் முடிவு நான் எடுத்ததா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கவனிக்கணும் பானு. என்ன அப்படின்னா, திரும்பவும் அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து பேசினாரு. எங்க பேசினாரு? யார் முன்னாடி பேசினாரு? பத்திரிக்கை முன்னாடி பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு கட்சி நிறுவனர், கட்சி தலைவர், கட்சியில் இவ்வளவு பொறுப்புகளை வச்சிருக்கீங்க, இவ்வளவு எம்எல்ஏக்களை வச்சிருந்தீங்க, எம்பிக்களை வச்சிருந்தீங்க, இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்கு உங்க கட்சியில. எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தான், எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். இப்ப அவர் அன்புமணி மட்டும் ராஜ்யசபா எம்பியா தொடர்றாரு. முடிய போது அங்கதான் பிரச்சனை ஆரம்பம். நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, திருவண்ணாமலையில கூட்டம் போட்டீங்க, அது கும்பகோணத்தில் கூட்டம் போட்டீங்க. நீங்கள் என்ன, இந்த பஞ்சாயத்து வந்ததுக்கு பிறகு, முகுந்தன் பஞ்சாயத்து வந்ததுக்கு பிறகு திருவண்ணாமலை கூட்டம், கும்பகோணம் கூட்டம் போட்டார். அப்பா மகன் ஒரே மேடையில் தான் உட்காந்துருந்தாங்க, எல்லாரும் பிரச்சனை சால்வ்னு நினச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்சிக்காரனை யாரையும் கூப்பிடாம ப்ரெஸ்ஸில் இருக்கிறவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் தான் கட்சி தலைவர் அப்படிங்கிறது உண்மையிலேயே எவ்வளவு காமெடியான விஷயம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறில் இவ்வளவு தூரம் ஆப்பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே கிடையாது. சொந்த பையனே இது பண்ணிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்று அரசியல் ரீதியாக, இன்னொன்று நம்ம இது முழுக்க அன்புமணிக்கு மட்டும் இந்த சொத்து போய் சேர்ந்துடக்கூடாது. வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு இது இருக்குது, ஒரு டிசைன் இருக்குது. என்ன டிசைன் அப்படின்னா, இந்த வன்னியர்களுக்கான சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, வன்னியர் சங்கத்துக்களான சொத்துலாம் தனிநபர் சொத்தை அவங்க மாற்றிடுவாங்க. வன்னியர்களுக்காக என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எத்தனை ஸ்கூல் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பெருசா ஒன்றும் இருக்காது. வன்னியர்களுக்கு சங்கத்துக்கான சொத்தை இவங்க சொத்தை மாற்றுவாங்க. இப்போ அன்புமணி எப்படி போயிட்டாருன்னா, மொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சியவே தன்னுடைய குடும்ப சொத்தை மாத்துறதுக்கான வேலையில அவர் இறங்கி இருக்காரு. வன்னியருக்கு அறக்கட்டளை சொத்து, கட்சியோட சொத்து மொத்தமா சேர்த்து அன்புமணி சொத்து. ஆமா, உம்பணம் பணம் என் பணம்ன்ற மாதிரி கட்சி சொத்து ஏன் சொத்துன்ற மாதிரி அன்புமணி பிளான் பண்ணி போயிட்டு இருக்காரு. ராமதாஸ் அதனால தான் என்ன பண்ணாருன்னா, முகுந்தனை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு இது மாதிரி இளைஞர் அணி தலைவராக கொடுங்க. ஏன்னா அது தலைவருக்கு அடுத்த இடத்துல இளைஞர் அணி தலைவர் போஸ்ட் கொஞ்சம் வெயிட்டான போஸ்ட். இவர் பார்த்தாரு, இது எப்படி உள்ள வரலாம், நமக்கு 2 பொண்ணு இருக்கு, அதுல ஒரு மாப்பிள்ளையும் நம்ம அக்காக்கே தான் கொடுத்துட்டோம், இது எப்படி அவருக்கு கொடுக்க முடியும், நமக்கு இப்போ ஒருவேளை முகுந்தனையே அவர் பொண்ணுக்கே கட்டி இருந்தா சரி வாங்க நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு இருப்பாரு. கட்டலையே, அதனால அந்த அளவு கூட சொத்து போயிடக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தால ராமதாஸ் பார்த்தாரு, முழுக்க இது அன்புமணி குடும்பத்துக்கு மட்டும் போகுது, அப்ப என் பொண்ணு இழிச்சவாயா, நான் தானே கஷ்டப்பட்டு இந்த கட்சியை இது மாதிரி பண்ணேன், என் பொண்ணுக்கும் ஒரு பங்கு வேணும், அதனால இப்படி சௌமியா அன்புமணி இவங்களே வராங்க, நம்ம பொண்ணோட பங்கு இதுல இருக்கணும்னு சொத்து பிரிக்கிறதுக்கான வேலையை தான் கட்சியில இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. கடந்த ஒரு 6 மாசமா நடந்த பஞ்சாயத்துகள். ஆமா, இன்னைக்கு ஏன் இந்த பஞ்சாயத்து வருது, இன்னைக்கு அவர் அறிவிக்கிறாரு, அதான் முக்கியமான விஷயம். அது ஏன் அறிவிக்கிறாருன்னா, ஜி வராரு இல்லையா பிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு. ஆமா, ஜி ஆமா, அமித்ஷா ஜி அவங்க கட்சியில யார் அடுத்து இது வைக்கிறது, அண்ணாமலை எங்க தூக்கி போடுறது, ஆளுநர் ஆக்குறது, அமைச்சர் ஆக்குறது, கூட்டணி குறித்து இறுதி பேச்சுவார்த்தை இன்னையோட அண்ணாமலைக்கு சம்பவம் பண்ண போறாங்க, இறுதி முடிவு வந்துரும் அப்படின்னு அந்த பிரச்சனை அங்க ஓடி. டெல்லி தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஐடிசில 2 நாள் அவர் தங்க போறாராம். இந்த 2 நாள்ல தமிழ்நாடு குறித்தான தலைவலியை முடிச்சிடணும். ஆமா, தமிழ்நாடு கட்சி பாஜக கட்சி இருந்து யாரோ ஒருத்தர் டெல்லிக்கு வராங்க, ஏன் வந்தீங்கன்னு பிரச்சனை. செங்கோட்டையன் வராரு, எடப்பாடி வராரு, அண்ணாமலை வராரு, எத்தனை பேர் தான் வருவீங்க, வர்றவங்க நாங்க இந்தியாவை ஆட்சி பண்றதா இல்ல அதிமுக ஆட்சி பண்றதா, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல. அதனால நீங்க ஏன்பா கஷ்டப்பட்டு ஒருத்தரா அது ஒரு ரகசிய சந்திப்பா இருந்து நானே வந்துடுறேன், வர்றவங்க எல்லாம் சந்திச்சு பேசி முடிவு எடுத்துடல, இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டிடலாம். 2 நாள் ஃபுல் டே.
முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் வர்றாரு. இப்போதான் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு என்னன்னா, பையன் வேற எம்பி சீட் இல்லாமல் வேற சீட்டில் உட்கார மாட்டான், அதிமுகவுக்கு போகிறதா திமுகவுக்கு போகிறதான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ்க்கு என்னன்னா, திமுகவுக்கு போயிட்டா இன்னைக்கு கட்சி வெயிட்டாக இருக்காங்க, அதனால நம்மளுக்கு எம்பி இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மதிப்பு இருக்காது. அதனால ரெண்டாவது முக்கியமா அங்கே போயிடலாம். இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, திமுக சேர்த்துக்க மாட்டாங்க, பாமக இணைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்காங்க, சனாதன எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டணி. அதிமுக தாராளமாக எடுத்துக்குவாங்களே, அவங்க தான் பொன்னாடை போத்தி வந்து அன்புமணியை கூப்பிட்டுக்குவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே பிரச்சனையே என்னன்னா, அந்த 2024 தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா, நாடாளுமன்ற தேர்தல், அப்பவே அழுகிறார் யாரு, ராமதாஸ். எப்பா தயவு செஞ்சு அதிமுகவோட போய் நில்லு, அதிமுகவோட நின்னாதான் நமக்கு எம்பி சீட் கிடைக்கும். அவர் என்ன சொல்றாரு, நைனா நீ சும்மாரு, எனக்கு தேவை ராஜ்யசபா சீட்டு, அதை தாண்டி எனக்கு வந்து மினிஸ்டர் வேணும். இல்ல அவருக்கு தெரியும் இல்லையா, எப்படி இருந்தாலும் இந்த கட்சி எதுவும் ஜெயிக்காது, எந்த தொகுதியிலும் ஜெயிச்சு வரப்போறது இல்லை நம்ம. ஏன்னா நிலைமை வந்து மாறிடுச்சு. இப்ப நம்மளுக்கு போட்டியா இப்ப விஜய் வந்துட்டாரு, சீமான் இருக்காரு, ஆக அந்த இந்த இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பெருசா ஒன்றும் களத்தில் வரமாட்டோம், குறைஞ்சபட்சம் எம்பி சீட்டையாவது தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவர் வந்து திமுக கூட நெருக்கம் காட்டுறாரு, திமுக கிட்ட போடணுன்ற ஒரு ஐடியாவில் வராரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கடைசி காலத்துக்கு வந்துட்டார். அவர் சமூக நீதி களத்திலிருந்து வந்ததுங்கிறது உண்மை, அன்னைக்கு வந்ததும் உண்மைதான். அதுக்கு பிறகு தடமாறுறாரு, வன்னியர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள போறாரு, வன்னியர் சங்கத்தை மையமாக வச்சு செயல்படுறாரு. அவர் முழுக்க முழுக்க வந்து ஒரு சாதி கட்சியை நோக்கி நகர்ந்துட்டார். அவர் அதில் குறிப்பாக இளவரசன் கொலைக்கு பிறகு அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான அந்த சமூக நீதி போக்குக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இவரும் கடைசி காலத்தில் வர்றாரு. இப்போ என்ன சூழல் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ வந்து இங்கே சமூக நீதி குறித்தான உரையாடல் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இப்போ திமுக பெரியாரிஸ்டுகள் இந்த உரையாடலில் தனக்கு எந்த பங்களிப்புமே இல்லை, தனக்கு ஒரு வரலாறு வந்து சாதி அடையாள வரலாறு இல்லாமல் ஒரு சமூக நீதி வரலாறாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அது ஏதோ ஒரு வகையில் திமுகவோடு ஒட்டி கொள்வதனூடாக அந்த வரலாற்றை திரும்பி பெற்ற முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதுதான் ஆமா. அதே சமயத்துல இது மட்டும் கிடையாது, அன்புமணி கிடையாது, ராமதாஸ். ஆமா, அன்புமணிக்கு தான் சமூக நீதினா என்ன தெரியாது. அவராவது சுக்கா மிளகா அப்படின்னு சொல்லி ஒரு உடைத்த சத்யராஜ் போட போறாங்க டைட்டில் பாருங்க. அவருக்கு சமூக நீதினா உண்மையிலேயே என்ன தெரியாது. விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து வன்னியர் இடஒதுக்கீடு வந்தப்ப ஃபோன் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு அழுது எல்லாம் பேட்டி கொடுத்தெல்லாம் போட்டிருந்தாரு, அந்த கதையெல்லாம் ஓடிச்சு. இப்போ இவருக்கு என்ன அப்படின்னா, இவர் மறந்துட்டீங்களே அந்த இது தெரியல மாதிரி மடிக்க வேற உலகத்திலேயே நீ டாட்ட தெரியலுக்கு அழுது வாழ்ந்தீதான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, காசு வாங்குறது, பெட்டிகள் கைமாறுறது அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சி தேர்தல் நேரத்தில் பண்ணக்கூடிய கூத்து. அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் கட்சியை திருப்பி ரீபில்ட் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொண்டு வரலான்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் அன்புமணி கட்சி வந்து உருப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். நான் வந்து பாஜக இல்லை, நான் என்ன கேட்குறேன், சாதாரண அரசியல் அறிவுள்ள ஒருத்தன் தமிழ்நாட்டில் பாஜகவோட போய் ஒரு கட்சியை கூட்டணி வைப்பானா? அன்புமணி வச்சிருக்காருல்ல. இல்லை, இது 10 ஆண்டுகளில் அன்புமணி வந்து இந்த கட்சியினுடைய ஆதிக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கட்சி அழிஞ்சு போச்சு. அதிமுக வச்சிருந்தாங்களே, அதிமுக வச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து கட்சி 4-3 உடைஞ்சிருக்கு. நீங்க அவங்களோட தொண்டர்கள்லாம் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள்லாம் சொல்லல, சும்மா அதெல்லாம் இவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாஜக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயாஜாலங்கள். விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஜெயலலிதா இறக்குறாங்க, கட்சிக்கு டிடிவி தலைவராக வந்திருப்பாரு, சசிகலா ஏதோ வந்திருப்பாங்க, அந்த கட்சி என்னைக்கு வரைக்கும் ஹோல்டா இருந்திருக்கும். முதல்ல அந்த கட்சியை உடைச்சதே இவங்க தான். ஆமா, திட்டம் போட்டு பாஜக தான் இன்னைக்கு வந்து தூக்கி எங்க உட்கார வச்சது, சசிகலாவை ஜெயிலில் போட்டுச்சு, தினகரனை திகாரில் போட்டுச்சு, ஓபிஎஸ் தியானம் பண்ண வச்சு உடைச்சது, எல்லா வேலையும் பண்ணது பாஜக. திருப்பி இந்த பாஜக இப்ப வந்து அதிமுக ஒன்றிணைக்கிறது எதுக்குன்னா 26 தேர்தலுக்காக மொத்தமா முடிச்சு விடுறது. ஆமா, 26 தேர்தலில் ஒன்றிணைத்து மொத்தமா முடிச்சு விட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம அது நீ இருக்கிறதுனால தானே திமுக மாற்ற அதிமுகன்னு பேசிட்டு இருக்காங்க. அதிமுக இல்லாம பண்ணிட்டா நாங்க ஏன் கஷ்டப்படணும், திமுக வர்சஸ் பிஜேபின்னு பேச போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அதிமுக நோக்கி டைலூட் பண்றாங்க. இதுல பாமக போய் மாட்டுது இல்ல. பாமக ஆரம்பத்துல இருந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா கூட தப்பு கிடையாது, கட்சி பொழைச்சிருக்கும், கட்சிக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். நேரடியா பிஜேபி அவருக்கு தேவை ராஜ்யசபா எம்பி மினிஸ்டர் போஸ்ட், அவர் மேல இருக்கக்கூடிய இந்த சிபிஐ வழக்கு, இதுல இருந்து தப்பிக்கணும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐடிசி கிராண்ட் சோழால வந்து உட்கார்ந்துட்டாரு அமித்ஷா. அமித்ஷா வரும்போது அன்புமணி நேரடியாக போய் அமித்ஷாவை சந்திச்சா கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. அவங்க உறுதி பண்றாங்களா இல்லையா, வெளியே வந்தோடனே இவங்க சொல்றாங்க ஆமா கூட்டணி உறுதி, அன்புமணியும் அமித்ஷாவும் சந்திப்பு அப்படின்னு நியூஸ் வெளியே, அவங்களோட கூட்டணி தொடருது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஆனா ராமதாஸுக்கு அந்த கூட்டணி வேண்டாம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுக தனியா நிற்கும், நாம போய் அதிமுகவோட நின்றுலாம், வேற சில கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து ஒரு கணிசமான வாக்கை பெற்று ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது ரெண்டாவது விஷயம், பாமகங்கிற கட்சிக்கான முக்கியத்துவத்தை காப்பாத்திடலான்னு அவர் பாக்குறாரு.
யாரு? ராமதாஸ். ஆமா. அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது பாவம், அவர் வந்து கடைசி காலத்துல கட்சியை காப்பாற்றணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அவரு. ஆனா இவரு வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியை மொத்தமா முடிச்சுட்டணும் அப்படின்னு 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கடைசி காலத்துல கூட கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி அவர்களுக்கு கட்சியாவது கிச்சியாவது எனக்கு எம்பி சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரில அன்புமணி. அதனாலதான் மேடையில படுகலவரம் வந்துச்சு பாத்தீங்களா? அது வந்து குறிப்பா வந்து நீங்க, நான் பனையூர்ல ஆபீஸ் போட்டிருக்கேன். பனையூர்னாவே எனக்கு ஒரு விஷயம் டவுட், அப்பாட்ட கோச்சிட்டு எல்லாமே பனையூர் போயிடுறாங்க. ஆமா, அது எங்க அண்ணன் விஜயா இருக்கட்டும் இல்ல வந்து அன்புமணியா இருக்கட்டும். நான் கூட அவர் சொன்ன உடனே பரவாயில்ல, எல்லாரும் போய் நீ அன்புமணி பக்கம் நின்றுடுவாங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தார் ராமதாஸ் ஐயாக்கு, இது எப்படி ஒரு அசிங்கமாச்சு அப்படின்னு நினைச்சேன். காக்கா கூட வரல பனையூருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்தோடனே பரவாயில்ல. அப்போ என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, இன்னுமே கட்சி வந்து ராமதாஸ் அவர்களுடைய வார்த்தைக்கு அடங்கிதான். 2 பிளவு இருக்கு. பழைய சீனியர்ஸ் எல்லாருமே ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுக்கு தான் இருக்காங்க. அன்னைக்கு எல்லாம் பனையூர்ல போய் நின்று இருக்க வேண்டியது தானே, ஏன் நிக்கல? இளைஞர்கள் ஒரு சிலவங்க போறாங்களே தவிர, சிக்கல் என்ன அப்படி நல்லா கவனிச்சுங்க, சீனியர்கள் ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது ராமதாஸோட நிக்குது பாத்தீங்களா, அதனுடைய வாரிசுகள் தான் இளைஞர்களாகவும் இருக்கு. அதுக்கு தன் அப்பா கட்சியில என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டிலோட ஆசிலேஷன் இருக்காங்க. அன்புமணி பின்னாடி போக மாட்டாங்க, ராமதாஸ் சொல்லக்கூடிய அந்த அணியோட தான் நிக்கிறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா முதியோர் இல்லம் வெர்சஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி அதே தான் நடக்குது அங்க வந்து. பாமகக்குள்ள நடக்குது இளைஞர்கள் வெர்சஸ் பெரியவர்கள் கிடையாது. கட்சிக்குள்ள 2 கட்சியே குடும்பமா தான். அப்பா மகன்கிறது வந்து ஒரு குறியீடு தான். மொத்த பாமகவே வந்து வன்னியர் கம்யூனிட்டி மையமா வச்சு ஒரு கட்சி தான். ஆமா, அதுல அப்பா கட்சியா இல்ல பிள்ளைகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இந்த 2 குரூப்பா புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இந்த 2 குரூப் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மூத்தவர்கள் வயசாகும் போது அடுத்தவர்களுக்கு வந்து வழிவிட்டு போறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனா இளையவர்கள் அதை எப்படி அந்த கட்சியை கரெக்டான ரூட்டு கொண்டு போறாங்க அப்படின்றதுலயே இருக்கு. குறிப்பா எடுத்துக்கணும்னா, திமுகவிலேயே தலைவர் கருணாநிதி அவர்கள் காலம் முடிகிற வரையும் அவர் தான் வந்து அந்த கட்சி தலைவராக இருந்தாரு. அவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாரு. அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா வராங்க. அப்ப அந்த கட்சியை அவளை கட்டுக்கோப்பா கொண்டு போறாங்க. அப்படி பார்த்தா இங்க கூட தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. இந்த மாதிரியான எனக்கு தான் சிஎம், உனக்கு தான் சிஎம், நான் தலைவர் நீ தலைவர்னா அடிச்சுக்கல. அங்க தலைவர்னா ஒரே தலைவர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அடுத்த உதயநிதி தலைவர். அப்ப அந்த அளவுக்கு இந்த கட்சியை உங்களால கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியல அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு பிளவுபட்டு நிக்குது. உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் ஆக இருந்தாலும் கட்சியினுடைய முடிவுகள் எல்லாமே திரு ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகன் அவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கட்டுப்பாடு அது மேலே மட்டும் கிடையாது, கிரவுண்ட் வரைக்கும் திமுகவில் இருக்கும். நீங்கள் இந்த பிரச்சனை வந்து பாமகவிலையோ அதிமுகவிலையோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இஷ்டத்துக்கு எல்லாரும் ஜெயலலிதாவினுடைய ஒரு இரும்புக்கரமான ஒரு நிர்வாகத்துக்கு பிறகு இது வந்து கலைஞ்சிருச்சு அதிமுக. இப்போ பார்த்தீங்கன்னா ராமதாஸ் கட்சி அவர் இருக்கும்போதே 2ஆக பழக்குது. ஒன்று வந்து அப்பாக்கள் கூட்டம், இன்னொன்று மகன்கள் கூட்டமாக இருக்காங்க. இதில் இந்த மகன்கள் கூட்டம் போய் அமித்ஷாவை சந்திச்சு நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றோம், எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறத பேச்சுவார்த்தைக்கு அன்புமணியினூடாக வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக வெளிப்படையாகவே பத்திரிகை அவசரமா பிரஸ் மீட் கொடுத்தது காரணம், அன்புமணி போய் அமித்ஷாவையே சந்திச்சாலும் அமித்ஷா கேட்பார்ல, ஏன்பா நீ தான் தலைவர் இல்லையா பாப்பா, இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, கடையை காலி பண்ணுன்றாரு. டெக்னிக்கலா பார்த்தா இட் இஸ் a fault. ஏன் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன்லயோ இல்ல நீங்க வந்து மத்த லீகல் பிளாட்ஃபார்ம்லயோ அன்புமணி தான் கட்சியினுடைய தலைவர். அன்புமணியை தூக்குறதுக்கு நீ பொதுக்குழுவை கூட்டி தான் தூக்க முடியும். ஒரு நிறுவனரா உட்கார்ந்துக்கிட்டு அவர்னால அன்புமணியை தூக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். அப்ப அடுத்து பொதுக்குழு கூட்டுவாங்கன்றீங்க? பொதுக்குழு கூட்டணும். அப்போ அந்த பொதுக்குழு கூட்டி அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு, இந்த கட்சிக்கு நிரந்தர தலைவர் நான் தான், அப்பாவுக்கு வயசாயிருச்சு ஏதோ பெணத்துறாரு, அவரை திட்டு தள்ளுங்க அப்படின்னு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அன்புமணி வந்து பேப்பர் வாசிச்சு ராமதாஸை கட்சியை விட்டு நீக்குவாரு அப்படின்னு. அப்படி ஒன்று நடக்காது. ஐயோ, ஏன் நடக்காது அப்படின்னா, ராமதாஸுக்கு அந்த கட்சியில எந்த பதவியுமே இல்லையே, நிறுவனர் மட்டும் சொல்லிட்டாரு, நான் தான் தலைவர்ன்றாரு. அவர் நிறுவனர் தான். அபிஷியலா லெஜிட்டிமேட்டா தேர்தல் ஆணையத்தில் பாமகவினுடைய தலைவராக ராமதாஸ் பேரா இருக்கு, இல்ல அன்புமணி பேர் தான் இருக்கு. ஸோ அப்போ அன்புமணிக்கு தான் அதிகாரம் இருக்கு, ராமதாஸுக்கு அங்க எந்த அதிகாரமும் கிடையாது. லெஜிட்டிமேட்டா நான் சொல்றேன், நீங்க லெஜிட்டிமேசி இல்லாம, அது லீகலா சொல்றேன், லீகலா இல்லாம கட்சியினுடைய செல்வாக்கா பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸுக்கு தான் ஹை ஹேண்டு. அதாவது கட்சியில செல்வாக்கு ராமதாஸ்க்கு இருக்கு, ஆனா லீகலா பார்த்தா அன்புமணி கையில தான் அதிகாரம் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அதிகாரம் இருக்க அன்புமணி அவர்கள் ராமதாஸுக்கு ஒன்றும் தெரியல, அவர் வெறும் நிர்வாகி தான், நான் தான் கட்சியோட தலைவர், நிறுவனர் தான், நான் தான் இந்த கட்சியோட தலைவர், அவர் சொல்றது செல்லுபடி ஆகாதுன்ற ஒரு அறிக்கையை அவர் இதுவரை கொடுக்கல. கொடுத்துருவாரு, இன்னைக்குள்ள கொடுத்துருவாரு, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கொடுத்துருவாரு. பொதுக்குழு கூட்ட வேணாமா? அதுக்கு பொதுக்குழு கூட்டி தான் அவர் கொடுப்பாரு. விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில நாட்களுக்குள்ள, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள ராமதாஸே பொதுக்குழுவை கூட்டுவாரு. கூப்பிட்டு
அன்புமணியை வந்து தற்காலிகமாக தலைவர் பதவியிலிருந்து நீக்குவார். அன்புமணி இவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவரு அறிக்கை கொடுப்பாரு. இன்னும் 2-3 நாளைக்கு ஒரே நியூஸாக தான் இருக்கும். நினைச்சேன் அதிமுகவில் தான் இந்த சிஎம் போஸ்ட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. நான் சிஎம், நீ சிஎம், துணை முதல்வர் யார் கூட கூட்டணி? நீ அடுத்து வந்து எல்லா நியூஸும் வந்து யார் அடிதடியோட இது பேசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸா, அன்புமணி ராமதாஸா, மாங்காவா சின்ன மாங்காவா, அதுதான் பேசப்படும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அமித்ஷா வேற வராரு, அண்ணாமலை. இதெல்லாமே அமித்ஷா பண்ண வேலை தான். அமித்ஷா வராமல் இருந்திருந்தால், அமித்ஷா சென்னை வராமல் இருந்திருந்தால் அவங்க பாட்டுக்கு தேர்தல் வரைக்கும் டிராவல் ஆயிருப்பாங்க. அமித்ஷா வந்த உடனே அமித்ஷாவை யாரு போய் சந்திக்கிறதுங்கிற பஞ்சாயத்து உடச்சு விட்டாரு. அப்ப அமித்ஷாவால் உடையும். எனக்கு இதுல வேதனை நான் சொல்லிடுறேன். என்ன வேதனை அப்படின்னா, அது ஒரு சமூகத்தினுடைய கட்சி. ஏற்போ மறுப்போ ரெண்டாவது விஷயம். ஒரு சமூகம் அந்த கட்சியை நம்பி இருக்கு. தொண்டர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, பெரியவங்கள் இருக்காங்க, அந்த கட்சிக்காக தியாகம் பண்ண குடும்பங்கள் இருக்கு. இவங்க 2 பேர்த்தினுடைய சண்டை, ஈகோ பிரச்சனை, பணப்போட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் காலி பண்றது இருக்குல்ல. அவங்க அந்த சமூகத்தை நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சமூகம் இப்படி இருந்திருக்காது. ஏதாவது இப்போ ஒரு தலைவர் என்ன சொல்லணும்? படிங்க, முன்னேறுங்க, போங்க. இப்போ பெரியார் என்ன சொல்றாரு? பாப்பா எப்படி இருக்கான் பாரு, அவனை பாரு, படி, முன்னேறி போ, வெளிநாட்டுக்கு போ, வேலைக்கு போ, இதே படிச்சுட்டு இருக்காத, இங்கிலீஷை படி அப்படின்னு சொல்றாரு. நீங்க அன்புமணி ராமதாஸோ இல்ல ராமதாஸோ அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க? தோலை நிமிர்த்தி கொண்டு ஆஜானு பாகவாக நடங்கள், யாரும் இது பண்ணுங்க, கெத்தா சுத்துங்க. இதுதான் நீங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வன்னியர் சங்கத்துக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கும் பாமக இருக்க சொத்துக்கும் அவங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 5 காலேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம். அங்கங்க ஸ்கூல் இருக்கா பாருங்க. அவ்வளவு ஏற்கனவே வன்னியர் ஸ்கூல்ஸ் வந்து அறக்கட்டளை இருக்கு. அதெல்லாத்தையும் ஒழுங்கா நிர்வகிச்சு பணத்தை கொட்டி அந்த பள்ளிக்கூடங்களை சரி பண்ணிருந்தா உங்க கட்சி தொண்டர்களுக்கு இலவச சீட்டு கொடுத்து படிக்க வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க காலேஜ் கொண்டு போய் சேருவீங்க. எக்கச்சக்கமான கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கலாம். இது ஒரு கல்வி புரட்சியா மாறி இருந்திருக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வெறும் ஓட் பேங்க், காசு வாங்குறது. இவர்களுடைய ஓட்டுகளை காசுகளா மாத்திர எண்ணங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கட்சியை பத்தியோ இல்ல கட்சி தொண்டர்களை பத்தியோ நீங்க மக்கள் வேணாம். நீங்க சொல்றீங்களா உங்க சமூகம் சொல்றீங்களா, உங்க சமூகத்துக்காக நீங்க என்ன உழைச்சிருக்கீங்க, என்ன மேல கொண்டு வந்தீங்க, எத்தனை காலேஜ் கட்டினீங்க, இல்ல எத்தனை சீட்டு வாங்குறதுக்கான இட ஒதுக்கீடு வாங்கி அதுக்கான வேலைகளை நீங்க பாத்தீங்க, எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணீங்க? உங்க கட்சியை சேர்ந்த காடு வெட்டு குருவே ஒண்ணும் இல்லாம தானே பண்ணீங்க நீங்க. இல்ல சிம்பிளான விஷயம் என்னன்னா, வட தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகமான காலேஜ் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இதனால தான் காலேஜ் அதிகமாக இருக்கு. இந்த ஏரியாவில் வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பா இவ்வளோ காலேஜ் இருக்கு, எங்க மக்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க. எங்க பசங்க காலேஜ் முடிச்சு வர பசங்களுக்கு படிக்க முடியாது, மார்க் நல்லா வாங்கியிருக்கான், ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கான். இப்போ நீங்க வந்து SRM இருக்கு, VIT இருக்கு, பனிமலர் இருக்கு, இது மாதிரி இங்க எவ்வளவு காலேஜ் இருக்கு. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி ஒரு 3 சீட்டு 4 சீட்டு வாங்கி அந்த பசங்களை படிச்சிருந்தா இந்நேரம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான். ஒன்றும் இல்லை, சூர்யா செய்கிறாரா, அவ்வளோ அழகா செஞ்சுட்டு அகரம் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஸ்ட்ரக்சரா செஞ்சு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சாங்க. சமூக அக்கறை இருக்கு, அவங்க பண்ணிட்டாங்க. அதை இவங்க செஞ்சிருக்கணும். இவங்க வந்து வன்னியர் சங்கமாகவோ பாமகவோ செஞ்சு இவங்க வந்து அந்த பசங்கள்லாம் படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு உண்மையிலே ஒரு பெரிய எஜுகேட்டட் கம்யூனிட்டியா வந்து நீங்க வன்முறை, சாதி, மத இந்த பிளவுகள்லாம் தாண்டி அந்த கட்சி வந்து நல்லா இருந்திருக்கும். மக்களே ஜனநாயகப்படுத்திருக்காங்க. அதாவது அவங்க எஜுகேட் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு கீழே அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. இதுதான் விஷயம் தெரிஞ்சு அவங்க அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. அவங்க எஜுகேட் ஆகக்கூடாது. தொடர்ந்து இப்படியே சாதி அரசியல் பேசி சாதி ரீதியா ஓட்டு போடுறதுக்காக RSS கார வேற பாமகக்குள்ள வந்துட்டான். அவன் தனியா ஊடுருவி ஒட்டுமொத்த பாமக பேசையா அரிச்சிட்டான். அதுல இருக்கிற பாதி பேர் வந்து RSSல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, இந்து மகா சபையில போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கட்சிக்கு ஒரு பெரிய அழிவு தான். அது அந்த அழிவு பாதையை நோக்கி நகர்த்தியது அன்புமணி தான். அதில் நம்ம யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. பொறுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன பொதுக்குழு கூட்டம் போடுறாங்க, யார் பிரிண்ட் அவுட்ல என்ன படிக்கிறாங்க, அமித்ஷாவோட தலையீடு ஏதாவது இருக்க போதா, இல்லை ஏதாவது ED ரைடு IT ரைடு மாதிரி ஏதாவது வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படி பண்ணி வைப்பாங்களா? அந்த அளவுக்கு வருத்தா இந்த கட்சி நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் சீமானையே வந்து பாஜக தலைவராக அறிவிப்பாங்க. ஏன்னா நோட்டாக்கு டஃப் கொடுக்குற சீமானுக்கே அப்படின்னா பாஜக அதுக்கும் ஒரு இதுவான கட்சி தான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி காய்கள் நகர்த்தப்படுது அப்படின்னு. பார்ப்போம்.